அர்த்தமில்லாத டாய்களும் கதைகள் இல்லாத படங்களும் காஜை மட்டுமே உருவாக்கும். அது சிரிப்பதற்கு வழிவகுக்காது. நீங்க என்ன வேணா போடுங்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோனை போடுங்கோ. ஸோ காய்ஸே கிட்டத்தட்ட 1 month கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியெல்லாம் எப்படி எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு எப்படியோ வந்து வீடியோ போட வந்தாச்சு. உடனே எக்ஸாம் முடிச்ச ப்ரோ, எக்ஸாம் எப்படி ப்ரோ முடிச்சா அப்படி கேட்காதீங்கடா, என்னத்த சொல்ல. ஸோ எப்படியோ கைஸ் இன்னைக்கு ஆன்சர் குடதாசிக்கும் அப்பன்ற அனிமோட 5th எபிசோட போட வந்துட்டோம். ஸோ வீடியோ புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனிவே சொல்லணுதை நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ நான் உடனே கதைக்கு போகலாமா? ஸோ 4th எபிசோட் எண்டிங்ல வந்து நம்ம ஸ்விம்மிங் கேல வந்து ஹீரோ கார் படுக்க வச்சிருப்பாரு, அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படியே 5th எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கோச் தான் காட்டுறானுங்க. கோச் அப்படியே வந்து அங்கே மெம்பர்ஸாக இருப்பாங்களே, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து அந்த பொருள் கொடுங்க, இந்த பொருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே இப்படி எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. உடனே அந்த நேரத்தில் வந்து உள்ள ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அவ உடனே உள்ள வந்து அந்த பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த அவோபா தான் நம்ம ஸ்கூலுக்கு சொத்து மாதிரி, அவளை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு கேட்க, கோச்சுமே ஆமா எனக்கு தெரியும், எப்படியாச்சும் இந்த தடவை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணும் சரி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே கோச்சுமே இப்போ வந்து நம்ம சேர்மேன் கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை நிறுவச்சாங்களா, அந்த பையன் கூட தான் இப்ப அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்க, சாரி அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணுமே கோய கொட்ட சாக்கியாவா, அவனை இந்த தடவை நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கஜா பேசுறா. சரி ஏதோ போன காட்டானுங்க, இந்த பொண்ணாச்சும் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தா இந்த பொலியும் கஜா வரா. ஆனா பரவாயில்ல, பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்குது. சோ அப்படியே இப்ப பிரசன்ட்ல நம்ம அபாவோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம அபாவோட பிளாஷ்பேக்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம அபாவா வந்து பெரிய ஸ்விம்மரா வந்து எல்லாரும் தோக்கடிக்கிற ஸ்விம்மரா இருந்திருக்கா. பட் அது எல்லாம் வந்து 3வது படிக்கும் போதோ 4வது படிக்கும் போதோ, சோ அது மாதிரி சின்ன வயசுல வந்து டோக்கியோ டோர்னமெண்ட் அப்படி வரும்போது டோக்கியோ டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கா நம்ம அபாவா. சோ அது மாதிரி முக்கியமான பிளேஸ் பிடிச்சோடனே வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா வாழ்த்திட்டு நீ அப்படி ஆக போற இப்படி ஆக போற அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் வந்து அந்த பொண்ணு மேல எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கடைசியா வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி காப்பாற்றணும், அவங்க நம்பிக்கை காப்பாற்றணும், அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவோபா வந்து அவளை காப்பாற்ற நினைச்சே வந்து நான் வந்து எல்லாத்தையுமே லெட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் தோத்துட்டேன். அந்த விஷயம் எல்லாம் வந்து என் காலில் வந்து கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஃப்ரீயா நான் நீந்தணும், எவ்வளோ ஜாலியாக வந்து நான் நீந்தணும், அதுக்கப்புறம் வந்து என்னால் நீந்தவே முடியல. ஏன்னா நான் தண்ணியில் மிதக்கும் போது வந்து அது மிதக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும், அது நீச்சல் அடிக்கிறது ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஆனால் என் மேலே இவங்க எல்லாரும் என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கடைசியாக வந்து நீந்த உடனே பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலுமே அதில் நான் தோத்து போறதுக்கான முக்கியமான காரணம் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஸோ அப்படியே இந்த விஷயத்துல பிரசன்ட்ல காட்டுறானுங்க. பிரசன்ட்ல பார்த்தா நம்ம அவோபா இதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எப்படியோ வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாத்தையும் ரெஸ்ட் பண்ணிட்டேன். பட் வந்து இதுதான் வந்து என்னோட கடைசி வாய்ப்பு, நான் எப்படியாச்சும் இதை வின் பண்ணி ஆகணும், அவன் வந்து என்னோட இது தொட்டாலும் பரவாயில்ல நான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரனை பார்த்து ஏய் குடசாசிகுன் வந்து எனக்கு சுளுக்கு எடுக்கவா அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோயின். சோ அப்படியே வந்து சுளுக்கு எடுத்துனே இருக்கும்போது மேலே சோ அப்படியே வந்து அழுத்தினே சுளுக்கு எடுத்துனே இருக்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து கம்ஃபர்டபுளா வந்து ஃபீல் பண்ணல. உடனே அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இந்த பொண்ணு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டா, இவ வந்து அந்த பொண்ணு மாதிரி வந்து ரொம்ப வந்து கஜனம் கிடையாது, அவளுக்கு வந்து இது பிடிக்கல. சோ வந்து நான் அப்படியே அம்மா டெக்னிக்கை பயன்படுத்தி எப்படியாச்சும் வந்து நான் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே பொண்ணு கையை பிடிச்சிட்டு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, உன் கையை பார்த்தாலே தெரியுது, நீ எதுக்கு வந்து அவத்திங்க வந்து தயங்காத, நீ வந்து கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சோ அப்படியே இப்ப நம்ம ஹீரோக்கு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக் உடனே அவங்க அம்மா வந்து நீ கையை இப்படி வை, இப்படி அழுத்தும் போது வந்து அவங்களோட பிரஷர் எல்லாம் குறையும், நீ ஆத்துல பாயா போட, இது ஒன்னும் ஆட்டுக்கால் சூப் இல்ல, நீ ஆட்டுறதுதான் பாயா போடணும் அப்படின்றா சொல்றாங்க அவங்க அம்மா. என்னென்ன சொல்றான் பாருங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ உடனே வந்து ஒரு மாதிரி வந்து மோட்டிவேஷன் ஆகி அவமா நீ படுக்கிற வேலையை மட்டும் பாரு, இப்ப நான் பண்ற வேலையில உன் பிரஷர் எல்லாம் தெரிக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு சும்மா தலைவர் வந்து கதைகளி ஆடுறாரு. அந்த கருப்பத்தெல்லாம் நான் போட்டேன்னா எனக்கே அசிங்கமா இருக்குது, சோ அதெல்லாம் வேணாம். சோ அப்படி அந்த போஸ்ட்லயே வந்து உடனே அவுபா அப்படியே வந்து ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே, நான் வந்து பறக்கிறேன் தெரிக்கிறேன், ஐயோ தண்ணியில போற மாதிரி இருக்கே அப்படின்னா சொல்லுது. கரெக்டா வந்து கடைசியா வந்து நம்ம பேர் என்ன ஹீரோகாரன் வந்து கடைசியா வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் முடிச்சு விட்டுறான். தம்பி மசாஜா சொன்னேன் ஓகேவா, தெரியுது உங்க ஊழலுக்கு. உடனே ஹீரோ இப்ப எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அவமாச்சானோ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகேடா முடியும்டா அப்படின்னு பார்த்தா உடனே பொண்ணு ஏஞ்சி உட்காந்துட்டு நான் மட்டும் கேமை ஜெயிச்சிட்டேன், நான் மட்டும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால திருப்பி இது மாதிரி வந்து பண்ண முடியுமா, இது மாதிரி எல்லாம் மசாஜ் பண்ண முடியுமா அப்படின்றது கேக்குது. கதையாகுது இது. சோ அப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். உடனே அவபாச்சானே சரி ஓகே நீ வெளில போய் குடிக்க போகணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் சரி அப்படி சொல்லிட்டு வெளில வந்துடுறான். சோ அப்படி வெளில நின்றுட்டு வந்து கதவு அப்படியே தாப்பால் போனோன்னே அங்க பட்னூர் கோரவில் கொட்டோ சாஷி அப்படின்னு நம்ம ஹீரோவும் யாரா அது அப்படின்னு பார்க்க உடனே இந்த பொண்ணு உடனே கிட்ட வந்து நான் தான் டோக்கியோ ஹை ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் மாதிரி உள்ள என்னப்பா ஏதோ சவுட்னா கேக்குதேப்பா அப்படின்னு கேட்க அக்கோ இந்த பையன் தாக்கா வாலிப பொண்ணோட உள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு வார்த்தை என்னன்னு கேளுக்கா அவனை.
அப்படியே உடனே பொண்ணு நம்ம ஹீரோ காட்ட தள்ளி விட்டு ஒருத்த உள்ள என்னடா சவுண்ட் கேக்குது. நானே பல பேருக்கு காது குத்துவேன், நீ எனக்கே காது குத்துறியா, என்னாச்சு சொல்லு என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே எங்கங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க, அது ஜஸ்ட் மசாஜ் தான், நீ நினைக்க மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே அந்த வைஸ் பிரின்சிபல் காண்டாயி நீ ஒழுங்கா சொல்றா, அப்படியே ஒன்னும் திட்டு புழுதி மாடு மாதிரி நடிக்காத, சொல்லு உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவும் அது மசாஜ் தான் அப்படின்னு சொல்ல உடனே அதுல கோச் வந்துடுறான். அந்த கோச் உடனே வந்துட்டு இது மாதிரி வந்து நம்ம யுசுமி வந்து ஸ்விம் பண்ண போறா, சீக்கிரமா போங்க, அந்த ஸ்விம்மை நீங்க மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ல உடனே பொண்ணும் இந்த தடவை உன்னை எப்படியோ காப்பாத்த ஆள் வந்துட்டாங்க, ஆனா அடுத்த தடவை வருவாங்க அப்படி நினைக்காத, நான் நம்மளோட ஸ்கூலோட பிரின்சிபல் நம்புறேன், சாரி பிரசிடென்ட் நம்புறேன், அவர் உன்னை சூஸ் பண்றாரு அப்படின்னா காரணம் இல்லாம சூஸ் பண்ற மாட்டாரு, ஆனா உன் கையை ஏதாச்சும் உங்க புள்ளிய மூல தப்பான இடத்துல பட்டுச்சு அதோட கையே இருக்காது, சோ அது மாதிரி கையை எடுத்துட்டுனா அப்புறம் நீங்க பார்க்க இல்ல ஆடி கூட முடியாது அப்படின்னு சொல்லுது அந்த அக்கா. சோ அப்படியே வந்து அங்க இருந்து நம்ம அக்காக்கு அப்படியே கடந்து போக நம்ம ஹீரோக்கார அப்படியே வந்து அந்த ஸ்டேடியத்துல வெளில வந்துரு இந்த பொண்ணு வேற நம்மள காண்டாகுது, நம்ம யாரையும் லவ் பண்ணல, நம்மள யாருமே லவ் பண்ணல, சோ நம்ம குத்த மூணு கும்முனிங்க இருக்கு வேலையை பார்க்கலாம், நம்மளுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக இப்ப கரெக்டா வந்து எனக்கு டவுட் இருக்கும், இன்னும் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் அனிமா ப்ரோ பொண்ணு எல்லாம் அடிக்குது, ஒரு பொண்ணு ப்ரோ வாலிபால் விளையாடுது ப்ரோ ஸ்போர்ட்ஸ் அனிமா ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த எபிசோட மைய கருத்து என்ன, அந்த பொண்ணு வந்து ஸ்விம்மில் செய்யல, அந்த ஸ்விம்மில் வந்து எப்படியாச்சும் வந்து ஜெயிக்கணும், சோ அதுதான் வந்து இந்த எபிசோட மைய கருத்து, ஆனா இவன் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துல வந்து நம்ம யுசுமி ஜெயிச்சே போயிருக்கோம், அது எப்படி ஜெயிச்சது, எத்தனாவதுல ஜெயிச்சது, எதுல வின் பண்ணுச்சு, என்ன வின் பண்ணுச்சுன்னு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே இல்ல, சோ அப்படியே வந்து அவமா பக்கத்துல பொண்ணு வர அந்த பொண்ணு உடனே வந்து நீங்க ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன, உங்க கையில உப்பு இருக்குதா இதெல்லாம் ஒரு நீங்க எப்படி ஜெயிச்சீங்க அப்படிலாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம அவமாக்கு ஃபோக்கஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ அடுத்தனால சோ அங்கதான் ஃபோக்கஸ் போகுது, சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம அவமா இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூச்ச வர அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது, நம்ம அவபாவம் வந்து வழக்கம் போல வந்து கிளாஸ் ஒர்க் முடிக்கணும்ல, சோ அது மாதிரி உட்காந்து கிளாஸ் ஒர்க்க முடிச்சுட்டு இருக்கா, சோ அது மாதிரி முடிச்சுட்டு இருக்க அப்படியே பட்னு வந்து ஒரு கை உள்ள வந்து பக்கத்துல வருது, உடனே அவபாவம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோக்காரன் நீ கம்முனு நான் பண்ற வேலையை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கைட்டு கையை உள்ள விடுறான், உடனே நம்ம அவபா என்ன விடுங்க, இது மாதிரி கொடசாசி இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஒரு சிக்மா இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அடுத்த கை வந்து கண்ட இடத்துக்கு போகுது, உடனே அவமா அடையோ கும்மால அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா அதெல்லாம் கனவா இருக்குது, இப்போ வந்து ஏஞ்சி ஐ திங்க் வந்து இது மாதிரி வந்து கண்டிஷன் இருந்து ஏஞ்சி வந்த நபர் என்ன சொல்லணும், ஐயோ கனவா நான் வர போயிட்டேனே இது மாதிரி சொன்னா இது ஒரு லாஜிக் இருக்குது, இந்த இடத்துல அவபா நான் சொல்றானா கனவா இருந்தாலும் அவனோட அழுத்தம் கரெக்டா இருக்கு, அடங்கம்மால அடுத்த தடவை நான் அவனை பார்த்தனா அவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கன்ஃபார்ம் வந்து அவனை மசாஜ் பண்ண வைக்கணும், இப்படி எல்லாம் தற்கூடித்தனமா பேசிருக்குது நம்ம அவபா, சோ அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு நம்ம சுனாரி அப்படியே டேட்டா காமிச்சிட்டு அப்படியே எபிசோட முடிக்கிறானுங்க, சோ 6வது எபிசோட்ல நம்ம சுனாரியோட தங்கச்சி என்னதான் பண்ணுவா இல்லனா சுனாரியோட தங்கச்சியே பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சோ நம்ம அடுத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வேணா நாளைக்கு அடுத்த எபிசோட நான் போடுறேன், சோ சும்மா சொன்ன எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு எக்ஸாம்னா முடியல இன்னும் ஸ்டில் 3 எக்ஸாம்ஸ் இருக்கு அன்டில் டிசம்பர் 3 வரையும் இருக்கு, சோ அதுக்கப்புறமா கன்ஃபார்மா வந்து நம்ம டெத் நோட் இருக்கு சார், டெத் நோட்ல ஹை ஸ்கூல் DxD இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பைபிள் ப்ளூ சொல்லிட்டு அந்த அனிமேஷனா இருக்கு, இந்த அனிமேயோட 2 எபிசோட் இருக்கு, சோ இந்த அனிமே கரண்டா போறதால இந்த அனிமே முடிச்சு விடலாமே அப்படி சொல்லிட்டு மைண்ட்ல தான் இருக்கும், சோ எனிவே गाइस நாளைக்கு ஒரு எபிசோட கன்ஃபார்மா பாத்துறலாம், சோ புள்ளிங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க ஓகேவா.